ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்வின்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிறுவள்ளிக்கிழங்கு போண்டா. நம்மளும் நிறையா போண்டா சாப்பிட்ருப்போம், ஆனால் இந்த போண்டா ரொம்பவுமே டிஃப்ரெண்ட்டான போண்டா. இதை ரொம்ப ஈஸியாகவும் செய்யலாம், டக்குன்னு செஞ்சிடலாம். பிகினியர்ஸ் கூட இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த போண்டா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. 1/4 கிலோ சிறுவள்ளிக்கிழங்கை நல்லா தண்ணியில் அலசி மண் இல்லாமல் சுத்தமாக எடுத்து வச்சுக்கலாம். அப்போ தான் சாப்பிடும்போது அந்த தோலில் இருக்க மண் வாய் உள்ள போவார். இப்போ அலசி வச்சு சிறுவள்ளிக்கிழங்கை குக்கரில் போட்டு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த வள்ளிக்கிழங்கு ஃபுல்லாகவே மூழ்கிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். அப்போ தான் நம்ம வேக விடும்போது வள்ளிக்கிழங்கு தீயாமல் இருக்கும், இல்லைனா தீஞ்சிரும். இந்த மாதிரி நான் ஊற்றிருக்க அளவுக்கு நீங்களும் ஊற்றிக்கோங்க. இதை மூடி விசில் வைக்கணும். ஒரு 4 விசில் வந்தால் போதும், இது வெந்துடும். இப்போ நம்ம வெந்த இந்த சிறுவள்ளிக்கிழங்கு கொஞ்சம் நேரம் ஆற விட்டு தோல் உரிச்சிக்கலாம். வேக வச்ச எல்லா காயும் இதே மாதிரி நல்லா தோல் உரிச்சிட்டு நல்லா இந்த மாதிரி மசிச்சு வச்சுக்கலாம். இப்போ வேக வச்ச சிறுவள்ளிக்கிழங்கு, 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 3 பெரிய சைஸ் வெங்காயத்தை நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கிறோம், இஞ்சி பூண்டு பேஸ்ட். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கலாம். 6 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு, தனி மிளகாத்தூள் போட்டுடலாம். அதை தீய விடாமல் அப்படியே இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுடலாம். 1 செகண்ட் அதை நல்லா வதக்கிட்டு அடுத்து நம்ம வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுடலாம். அந்த மசாலா எல்லாத்துக்கும் ஸ்ப்ரெட் பண்ணுற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். நம்ம ஆல்ரெடி கிழங்கு வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு போட்டிருக்கோம். இப்போ வெங்காயம் வதக்கிறதுக்கு மட்டும் லைட்டாக உப்பு போட்டால் போதும், நிறையா போட தேவையில்லை. டேஸ்ட் பண்ணிட்டு அப்புறம் வேணால் கூட சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், வெங்காயம் நல்லாவே வதங்கிடுச்சு. இப்போ நம்ம மசிச்சு வச்சுருக்கிற சிறுவள்ளிக்கிழங்கு இதில் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்த சிறுவள்ளிக்கிழங்குல அந்த மசாலா எல்லாம் நல்லா ஒட்டுறதுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அப்புறம் மசாலா எல்லாத்துக்குமே ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகும், இல்லைனா ஒரு சில இடத்துல மட்டும் அப்படியே ஒட்டிக்கும், ஒரு சில இடத்துல இருக்காது. ஸோ நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்டஃபிங் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை கொஞ்ச நேரம் ஆற விட்டுக்கலாம். இப்போ நம்ம செஞ்ச ஸ்டஃபிங்கை இந்த மாதிரி சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கலாம். போண்டா மாவை கட்டி இல்லாமல் இந்த மாதிரி கரைச்சி வச்சுக்கோங்க. ரொம்பவும் தண்ணியாக இருக்கக்கூடாது, ரொம்பவும் கெட்டியாக இருக்கக்கூடாது. இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ நம்ம செஞ்சு வச்ச இந்த உருண்டை எல்லாத்தையும் எடுத்து இப்போ நம்ம செஞ்ச இந்த பஜ்ஜி மாவில் போட்டு நல்லா ஃபுல்லாக கோட் ஆகிற மாதிரி இப்போ ஃபுல்லாகவே கோட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி இருக்கட்டும். ஸ்டவ் ஆன் பண்ணி மேலே கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றியாச்சு. இப்போ ஆயில் ஹீட் ஆகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆயில் நல்லாவே சுட்டுடுச்சு. இப்போ நம்ம செஞ்சு வச்ச போண்டாவை அதில் ஓவனாக எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம அதில் போட்ட போண்டாவை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு கொஞ்சம் நேரம் வேக விடலாம். அப்படின்னா மேலே இருக்க மசாலா வேகும், இல்லைனா அப்புறம் வேகாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம செஞ்ச சிறுவள்ளிக்கிழங்கு போண்டா ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், நம்ம செஞ்ச சிறுவள்ளிக்கிழங்கு போண்டா ரெடி ஆகிடுச்சு. இது ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். இதை நீங்கள் சின்னவங்களாந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே தரலாம். எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்கள் டொமேட்டோ கெச்சப் கூட சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். அது கூட இல்லாமல் டீ கூட இதை சேர்த்து வச்சு சாப்பிடும்போது ரொம்ப அல்டிமேட்டாக சூப்பராக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு பிடிச்சிருந்தா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் டச் பண்ணிவிடுங்க. இதே மாதிரி ஒரு சிம்பிள் அண்ட் ஈஸியான ரெசிபியோட உங்களை அடுத்த வாட்டி சந்திக்கிறோம். பாய்.